மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை மற்றவர்கள் எழுதியதை விட, வாழ்ந்து காட்டியவர்களை விட எழுதப்பட்ட ஒரு நூல், அது திருக்குறள். எழுதியவர் திருவள்ளுவர். அதனுடைய காலம் 2000 வருடங்கள். ஏன் திருக்குறளை எல்லோரும் வாசிக்க வேண்டும் என்றால், அதிலேதான் அறம், பொருள், இன்பம் இந்த மூன்றும் இருக்கிறது. மனித வாழ்க்கைக்கு இந்த மூன்றும் அவசியம். பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை. இந்த உலகமே பொருளால் ஆனதுதான். மனித உடலிலே அகப்பொருள், புறப்பொருள் என்ற இரண்டும் இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய உடலானது புறப்பொருள், அழியக்கூடியது. அகப்பொருள் என்பது நம் மனதிலே தோன்றுவது. அதன்படி மனசாட்சி என்று சொல்கிறோமே, அதுபடி நாம் வாழ்க்கையை நடத்துகிறோம். அதனால்தான் எல்லோரும் வாழ்நாளில் ஒரு முறையாவது திருக்குறளை முழுவதுமாக அவர்கள் கற்க வேண்டும். அதை தேர்ந்தெடுத்து தெளிவு பெற்று, தேரான் தெளிவும் என்ற ஒரு குறளும் இருக்கிறது. முதலை தேர்ச்சி பெற வேண்டும். அதனுடைய விளக்கத்தை நாம் தெளிந்து கொள்ள வேண்டும். தேரான் தெளிவும் தெளிந்தான் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்ற ஒரு குறள் இருக்கிறது. அதுபோல பல பாடல்கள், குறள்கள் வாழ்க்கைக்கு தேவையானதாகவே அவைகள் இருக்கின்றன. அது ஒரு வாழ்வியல் முறை. அதில் இலக்கியமும் இருக்கிறது, இலக்கணமும் இருக்கிறது. நம்முடைய வாழ்வியல் முறையில் இந்த அறம், பொருள், இன்பம் மூன்றும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால்தான் நாம் எல்லோரும் ஒரு முறையாவது முழுவதுமாக திருக்குறளை வாசித்து அதனுடைய பொருளை விளங்கிக் கொண்டு, புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடந்தால் நமக்கு அது நலன் தரும். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்ற ஒரு குறளும் இருக்கிறது. ஒருவருடைய வாழ்க்கையிலே நிகழக்கூடியது நன்மையாகவும் இருக்கும், தீமையாகவும் இருக்கும். நன்மையும் தீமையும் அவர் செய்கின்ற காரியத்தால், எச்சத்தால் ஆளப்படும். அவர்கள் எதை செய்கிறார்களோ அதன்படி நன்மையும் தீமையும் நடைபெறும், நமக்கு வந்து சேரும் என்பதுதான் கருத்து. நன்மையும் தீமையும் நாடி நாம் போய் சேர்ந்து செய்ய வேண்டும். மற்றவர்கள் நமக்கு வருவார்கள் என்று எதிர்பாராமல் நாம் நாடி சென்று அந்த நன்மையை செய்ய வேண்டும். நன்மையும் தீமை, நீ எந்த தீமை செய்யக்கூடாது பொதுவாக. அப்படி ஒருவேளை நீ தீமை செய்து விட்டால் அதனுடைய பலனை, எப்படி இன்பத்தை பலனை நீ அனுபவிக்கிறாயோ அதுபோல அந்த தீமையின் பலனையும் நீயே அனுபவிப்பாய் என்பதுதான் மிகச்சிறந்த கருத்தாகும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும். எவ்வளவு ஒரு பார்வை! இந்த வரை, இந்த 2026, அப்போது அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் சொல்லியிருந்தால் இப்பொழுது அது 4000 வருடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே நண்பர்களே, திரும்பவும் நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை என்பது நாம் சமைக்கக்கூடிய வாழ்க்கை.
நாம் சமைக்கக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படி ஒரு சமையலை நாம் சமைக்கிறோமோ அதுபோல நம் வாழ்க்கையையும் சமைத்து கொள்ள வேண்டும். அதற்கு உதவியாகத்தான் பலரது அனுபவங்கள் இருக்கிறது, புத்தகங்கள் இருக்கிறது, திருக்குறள் இருக்கிறது, இன்னும் பல நூல்கள் இருக்கிறது. அதையெல்லாம் கற்று தெரிந்து கொண்டால் கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக. மறுபடியும் சொல்கிறேன், கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதுதான். எல்லாமே திருக்குறளில் இருக்கிறது. யார் ஒருவர் அதை வாசித்து புரிந்து கொண்டு விளங்குகின்றாரோ அவர்களுடைய வாழ்க்கையே கடந்து போகும். ஆனால் அது நல்ல விதமாகவே கடந்து செல்லும் என்பதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அந்தளவிற்கு ஒரு தெளிவு என்னிடம் உள்ளது. உங்களுக்கும் அந்த தெளிவு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவே. எனவே நண்பர்களே, திருக்குறளை மையமாக வைத்து நான் பல காணொளிகளை செய்துள்ளேன். ஏனென்றால் அது வாழ்க்கையினுடைய அங்கமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.